இறையேசுவில் பேரன்புமிக்க எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆன்மாவின் மீதும் உடலின் மீதும் அதிகாரம் உள்ளவருக்கு அஞ்சுங்கள் என்று நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மாவின் மீதும் உடல் மீதும் அதிகாரம் உள்ள அந்த ஆண்டவருக்கு நாம் அனைவரும் அஞ்சி நடக்கின்ற பொழுது, அவருடைய நற்செய்தியை வாழ்வாக்குகின்ற பொழுது, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது அவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெறுகின்றோம். விண்ணக அரசை பரிசாக பெறுகின்றோம். இன்று சனிக்கிழமை புனிதமிக்க கன்னிமரியாளுக்கு உகந்த ஒரு நன்னாள். அன்னிமரியாள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கின்றார்? நான் கன்னி ஆயிற்றே என்று முதலில் கேள்வி எழுப்பினாலும், பிறகு பிறக்கப் போவது கடவுளின் திருமகன் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது, இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே தாழ்த்தியவர். தாழ்ச்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர், கீழ்ப்படிந்தவர். எனவே இந்த நன்னாளிலே புனிதமிக்க கன்னிமரியாளிடம் இருந்த அந்த தாழ்ச்சி நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். புனிதமிக்க கன்னிமரியாளை போல நாமும் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்றோமா? ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து கடவுளுடைய திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.